Introducing Dermavance, the mineral sunscreen mist. Science in every drop. Dermavance, the mineral sunscreen mist. Cherish, guard, glow. The mineral sunscreen mist, providing you the advanced derm care. Dermavance, where science meets luxury. சிலோன் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் சஞ்சய்யோ, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இயக்குனர். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சஹானாவுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த பேச்சை நான் தொடர்றேன். ஓகே, தூய தமிழில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எல்லா இன்டர்வியூஸ்லேயும் அப்படி பேசி தான் பழக்கம். அது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கி பேசலான் இருக்கேன். அப்படி தான் சிலோன் டாக்ஸில் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஸோ என்னுடைய வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் இன்றைக்கி என் முகத்தில் ஒரு நல்ல சிரிப்பு இருக்குது. தலையில் இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இறக்கி வைக்க போகிறேன். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, அது என்ன சஞ்சய்யோ, யோனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். யோன்னா யோகேஸ்வரன் எங்கள் அப்பா பேர். ஸோ என்னோட எப்படி இப்போ நம்ம பேர்லாம் எழுதுவோம், யோகேஸ்வரன் சஞ்சய் காந்தி அப்படின்றதான் நம்ம எழுதுவோம். ஸோ இனிஷியல் யோ. நான் என்ன பண்ணிட்டேன், 2024 அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ்புக் வேறொரு பேரில் தான் இருந்துச்சு. அந்த பேர் மாற்றணும்னு முடிவு பண்ணினேன். ஸோ அந்த பேர் சோஷியல் மீடியாவில் எல்லா பேரையும் அந்த இருக்க பேரை மாற்றணும்னு முடிவு பண்ணிவிட்டு சஞ்சய் அந்த யோ இருக்குல்ல. ஸோ அப்போ தான் அனிருத்தோட ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருந்தார், யோ யோ ஹானி செங்குன்னுக்கிட்டு இருந்தாரா. ஸோ யோ அது நல்லா இருக்கே, கொஞ்சம் ஸ்வாகாக இருக்குது, நல்ல பிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த யோ முன்னுக்கு போடுற யோவை தூக்கி எனக்கு என்ன சொல்கிறது அடுத்ததாக போட்டேன், சஞ்சய் யோ அப்படின்னு போட்டு ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணிட்டேன். புது அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே அதை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன அறியாமலே நான் கலைத்துறைக்கு உள்ளே வந்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த சஞ்சய் வேறொரு டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். சரியா? நான் ஒரு ஹோட்டல் ஃபீல்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருக்கேன். ஸோ அங்கே தான் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகள் மட்டும்தான் பண்ணேன். எப்போ சஞ்சயோன்ற பேரை மாற்றினோ அன்னைக்கு பிடிச்சிச்சு இந்த சினிமா மேலே உள்ள பைத்தியம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சினிமா பார்க்கறது தான், ஆனால் அந்த பைத்தியம் அப்போ தான் வந்துச்சு. ஸோ இதுதான். ஓகே, முதல்ல என்னுடைய பிறப்பிடம் இந்தியா. 1991 2ஆம் மாதம் 10ஆம் தேதி. பொதுவாக பேர் சொல்ல வயசை சொல்ல பல பேர் விரும்ப மாட்டாங்க. பட் எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. ஸோ இந்த இன்டேக்கு நான் டையெல்லாம் அடிக்காமல் கூட நான் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இல்லை நிறைய, சரியா? வயசு போனதுனாலலாம் இல்லை. இந்தியாவில் பிறந்து 1995ஆம் ஆண்டு இலங்கைக்கு திருப்பி நான் வந்தேன். ஃபேமிலியோடு வந்துட்டோம். அம்மா அப்பாலாம் இங்கே உள்ளவங்க தான், ஹேட்டன் அண்ட் கேண்டி இங்கே உள்ளவங்க தான். மலையகத்தை சேர்ந்த ஒரு பையன்தான் நான். ஸோ அதுக்கப்புறம் கண்டிகளால் எங்கள் ஊர், அங்கே இருக்க ஆரம்ப பாடசாலையில் தான் நான் படித்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா சென்ட்ரல் காலேஜில் தான் என்னுடைய ஆரம்ப கல்வி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓ லெவல் அண்ட் ஏ லெவல் கண்டி அசோகாவில் நான் படித்தேன். அங்கே பாய்ஸ் ஸ்கூல் ஃபுல்லாகவே. என்னது பொண்ணுங்களை பார்க்குறதா இருந்தால் வேறு பக்கத்து ஸ்கூலுக்கு தான், இல்லை ரோட்டில் மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் ஆண்டு 5 மட்டும் படிக்கிற வரைக்கும் மிக்ஸ் ஸ்கூல். ஸோ இது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 சைட்லையுமே. இப்போ எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 சைடில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா ஆண்டு 1லேருந்து 5 மட்டும் படித்த ஒரு ஃப்ரெண்ட் செட் இருக்குது. அண்ட் ஏ லெவல் செய்ய போகிட்ட அசோகாவில் படித்த அந்த ஒரு ஃப்ரெண்ட் செட் இருக்குது. ஸோ எப்போதுமே 2 நான் இங்கிட்ட இருந்து அந்த ஸ்கூல் போனேன், அதனால என்னை பிரித்து பார்க்குறது அப்படிலாம் யாருமே இருக்கலை. அங்கேருந்து புதுசாக தானே வந்தான் அப்படின்றது இங்கேயும் என்னை அப்படி யாரும் பார்க்கல. ஸோ நட்பு வட்டாரங்கள் எனக்கு ரொம்ப நல்லதாக அமைஞ்சிருந்துச்சு.
ஆனால் இப்போ எல்லோரும் கல்யாணம் கட்டினதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியாக போயிட்டாங்க. ஸோ ஸோ இது வந்து என்னுடைய ஆரம்ப காலம். சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த திரைத்துறைக்கு நான் வர்றதுக்கான ஆரம்பம் வந்து 2014 நான் மலேசியாவுக்கு இங்கேருந்து போனேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து என்ன அங்கே கூப்பிட்டாரு, அங்கே வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அவர் தான் அங்கே வேலை செஞ்சேன். ஒரு 2 இயர்ஸ் வேலை செஞ்சேன். அந்த டைமில் வந்து மலேசியாவில் வந்து அதுவும் வந்து இந்தியா மாதிரி தான். கலைனா வந்து அங்கே இந்தியாவுக்கு அடுத்து மலேசியாவில் தான் வந்து சினிமாவாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், மியூசிக் வீடியோஸ், ஸோ இதெல்லாம் அங்கே தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இண்டிபெண்ட் மியூசிக்னாலே மலேசியா தான் தமிழில் பொறுத்த வரைக்கும். அப்போ அங்கே நான் வந்து டப்மேஷ்னு ஒரு ஆப்பில் வந்து வீடியோ செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதை ரொம்ப ஊக்குவிக்க ஆரம்பித்தாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே என்னை ஹீரோன்னு தான் சொல்லுவாங்க. சரியா, நான் கொஞ்சம் கருப்பாக கலையாக இருக்கனால எனக்கு வந்து அந்த பேர் இருக்குது. ஸோ நீங்கள் சிரிக்கலாம், விளங்குது. இட்ஸ் ஓகே. அப்போ அந்த டைமில் இன்னும் நீ ஹீரோவான்னு திருப்பி நக்கல் அடிக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டப் மேட்ச்லாம் பார்த்துட்டு நக்கல் அடிப்பாங்க. ஸோ நான் அது வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் தானே, அது பொதுவாக பண்ணுறது தானே. எவ்வளோ பேர் யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம இப்படி தான் இருப்போம் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி நக்கல் அடிக்க ஆரம்பித்து நான் 2026 வந்து திருப்பி ஸ்ரீலங்கா வந்தேன். சரி, 16 ஸ்ரீலங்கா வந்தேன். வந்த டைமில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து பாடினேன். ஸோ அந்த பாடல் வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு சோஷியல் மீடியாவில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சில பேர் சொன்னாங்க, நீ கவர் சாங்ஸ் பண்ணி போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கவர் சாங் ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். பழங்கள்ல விஷமுள்ள அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் உலகம் திரைப்படத்தில் ஹரிஷ் ஜெயராஜ் மியூசிக்கில் தனுஷ் சார் பாடியிருப்பார் அந்த பாட்டை. அந்த பாடலில் பாடின பிறகு நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆனால் என்னென்னா, நான் வந்து ஒட்டோடியூனில் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கிரிட்டிக்ஸ் வந்துச்சு. அது உண்மைதான். எனக்கு அந்த டைமில் வந்து ஒட்டோடியூன் என்னன்னு தெரியாது. மியூசிக்கை பற்றி பெருசாக ஒரு நாலேஜும் இல்லை. ஜஸ்ட் சும்மா சினிமா பாட்டு கேட்டு இன்னொன்று சர்ச்சில் பாடுற பழக்கம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரிஜினல் சாங் பண்ணு, அந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ஸ்ரீலங்காவில் இருக்க நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நானும் சில பேர் தேடி வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தேன். அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ அவங்களோட காஸ்டிங் கால்ஸாக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்க்கு காஸ்டிங் கால் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மூவிஸ்க்கு காஸ்டிங் கால், இதெல்லாம் நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அப்ளை பண்ணி அந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஒரு தவறு செய்தால்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு 40 minutes உள்ள ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பேக் டு த பைபிளால் ஆடிஷன் வச்சாங்க. இலங்கையில் கோமாளி கிங்ஸ் திரைப்படத்தை இயக்குனர் கிங் ரட்னம் தான் அதுக்கு வந்து ஆடிஷன் வச்சுருந்தார். அவர் தான் வந்து ஆடிஷனில் இருந்தார். ரூபன் பிலிப் அந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். ஸோ அந்த ஆடிஷன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, செலக்ட் ஆகிட்டேன். ஏதோ நடிச்சு காட்டினேன், செலக்ட் ஆகிட்டேன். அதில் ஒரு மெயின் லீட் ரோல் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அதை பற்றி சோஷியல் மீடியா போடுவோம். ஒரு சிலர் ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து ஆக்கூர் அனில். ஸோ அவரோட ஒரு ஷார்ட் ஃபிலிமில், மனிதின்ற ஷார்ட் ஃபிலிமில் நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து நான் பண்ணியிருந்தேன். அது என்ன சொல்கிறது, அதுதான் வந்து மலையகத்தில் திரையிட்ட முதல் ஷார்ட் ஃபிலிம். அவர் வந்து ஸ்க்ரீன் தியேட்டருக்கு தான் கொண்டு வந்தார். ஹேட்டனில் விஜிதா தியேட்டரில் தான் அவர் வந்து அவர் ஸ்க்ரீன் பண்ணார். அங்கேயும் வந்து ஓகே, நல்ல வில்லன்னா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு இது ஒன்று கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாதவன் மகேஸ்வரன் அவருடைய இயக்கத்தில் வந்து சொப்பன சுந்தரின்னு ஒரு திரைப்படம், ஃபுல் ஃபில்ம் ஒன்று. அந்த படத்துலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ரோல், பாபுன்ற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் நான் நடித்தேன். ஸோ அதன் பிறகு ஸ்ரீலங்காவில் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும் சிங்கள படங்களில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக நான் போயிட்டு ஒர்க் பண்ணேன். அப்புறம் சினம்கோல் திரைப்படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்ல, மியூசிக் வீடியோ வந்து எனக்கு இப்போ ஒரிஜினல் சாங் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த டைமில் சொப்பன சுந்தரி படத்தோட மியூசிக் கம்போசர் வந்து ஜீவானந்தன் ராம், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு. அவரோட வந்து ஒரு பாட்டு பண்ணலாம். அண்ட் அவர் வந்து டீ கடை பசங்கன்னு ஒரு டீமில் தான் அவர் இருந்தார். கிருஷ் மனோஜ் அவங்களாம். கிருஷ் மனோஜ் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் தான் இண்டஸ்ட்ரியில். இன்னொன்று அவர் என்னோட பெஸ்ட்மேட் தான். அவர் அசோகாவில் 1 year படித்தார். ஸோ அதனால் அவரோட சர்க்கிளில் உள்ளவங்களும் எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். சரின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து அந்த பாடல், முதல் பாடல் முத்தங்கள் 1000ன்ற ஒரு பாடலை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன்.
ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறது, இனி இல்லைன்னு மிஸ்டேக். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு சொந்த பாடலை என்ன சொல்கிறது, யாரும் கேட்டிருக்காத பாடலை நம்ம அதை வந்து இசையமைப்பாளர் சொல்கிறாரு, நம்ம பாடுறோம். ஸோ அது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் அந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும். ரொம்ப ஷையாக இருந்துச்சு, நர்வஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடலை ஷூட் பண்ணுறதுக்கு எகெயின் வந்து நான் மலேசியா போனேன். பாடல் ஷூட் போனதுக்கு அப்புறம் அங்கே ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணாங்க, நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம மியூசிக் வீடியோஸ்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே திருப்பி ஸ்டே பண்ணிட்டேன். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு ஃபுல் டைமாக மியூசிக் வீடியோஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மலேசியாவில் தான் வந்து தொடர்ந்து வந்து முத்தங்கள் ஆயிரம், உறங்க மறுத்த விழிகள், காணல் நீராய், உன்னால என்பு உன்னால, அப்புறம் இதயத்தில் இதாயா. ஸோ இப்படி ஒரு 5-6 பாட்டு வந்து நான் அங்கே கம்ப்ளீட்டாக அங்கே உள்ள மியூசிக் கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணி அங்கே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து வெப் சீரிஸ், டிவி சீரிஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ஃபுல் ஃபிலிம்ஸ் ஒரு 3 படங்களில் மாதிரி நான் அங்கே வந்து நடித்தேன். ஸோ இதுதான் வந்து இது வரைக்குமான என்னுடைய நான் மற்றவங்க கிட்ட ஒர்க் பண்ணது, நான் பண்ண மியூசிக் வீடியோஸும். ஸோ இப்போ 2014 இப்போ 23 நான் ஸ்ரீலங்கா வந்து ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன், மாயாவே மான்னு சொல்லி ஒரு சிங்கள பாடல். அந்த பாடலை வந்து நான் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணிவிட்டு திருப்பி மலேசியா போயிட்டு பிளான் பண்ணேன். ஓகே, ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் குறைவாக இருக்குது, நம்ம பண்ணலாம், ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு படம் வந்து பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. கோவிட் காலத்தில் வந்து மலேசியாவில் வந்து ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க, இப்படி வின்னிங் கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வச்சு பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருச்சு. ஸோ அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு 400 பேர், சைனீஸாக இருக்கட்டும், மல்லையாக இருக்கட்டும், தமிழர்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து. அதில் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர். அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது வந்து எனக்கு அங்கே இருக்க கண்டெக்ட் இன்னும் வந்து கூட கிடச்சிச்சு. அவங்க சொன்னது தான், இன்னும் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 9 ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நான் காம்படிஷன்ஸ்க்கு மட்டுமே பண்ணியிருக்கேன். பண்ணி முடித்து அப்போ மியூசிக் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரி, நம்ம ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் ஃபீச்சர் ஃபிலிமுக்கான கதையை ஸ்டார்ட் பண்ணேன். 4-5 ஸ்க்ரீன் பிளே வந்து நான் எழுதி வச்சேன். சரியா, எழுதி வச்சதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சாங்க. அப்புறம் நானும் இன்வெஸ்ட் பண்ணேன், ஃபேமிலி இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இதே ஆரம்பத்தோட ஜேர்னி வந்து 2023 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2023 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 24 1ஆம் தேதி வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம். பூஜை போட்டு 5ஆம் தேதி படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே தான் ஆரம்பம். திரைப்படத்தில் வந்து என்னுடைய ஆரம்பம் அங்கே தான் இருக்குது. அந்த திரைப்படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன சொல்கிறது, காசு இருக்குது அப்படின்றதுக்காக படம் எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன சொல்ல, எனக்கு என் நம்பிக்கை இருந்துச்சு. பட் நான் நம்பினவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து எனக்கு அந்த டைமில் மட்டும்தான் வேலை எடுத்துக்கிட்டேன் வழியா. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த காசை வாங்கினாங்க, போயிட்டாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து எனக்கு இருந்துச்சு. இதை ஏன் நான் முன்னாடியே இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், படம் வந்து ஜனவரி நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 2026 தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் படம் வந்து 2 வருஷமும் 3 மாதமும் டோட்டலாக 25 மாதத்துக்கு அப்புறம் தான் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என் கூட இருந்தவங்க தான். ரைட்டா, ஒரு சிலர் தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே இது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத காரணம். இன்னொன்று, சப்போர்ட் மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது, முதுகில் குத்துனாங்க, ஏமாத்துனாங்க, இப்படி தான் வந்து சொல்லணும். ஏன் நான் வந்து இந்த இன்டர்வியூவில் இதை சொல்கிறேன்னா, இதுக்கான ஃப்ரீடம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நான் வந்து எந்த இன்டர்வியூலையுமே நான் இதை பற்றி நான் பேசலை, கதைக்கலை, சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து டிவியில் வருது. அவங்க வந்து அவங்க கேள்வி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்கணும். சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு எது சொல்லணுமான்னு. பட் அந்த இடத்துல வந்து எனக்கு அவங்கள பற்றி சொல்லணும்னு இல்லை. ஆனால் இங்கே வந்து ஓப்பன்லேயே வந்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூடியூபுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது பரவாயில்ல. ஓகே, ஸோ என்ன சொல்கிறது,
அந்த 2 இயர்ஸ் ஜேர்னி வந்து எனக்கு நிறைய 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 வந்து பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் நான் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அவசரப்பட்டு எடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன், இன்னொன்று நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நானே வந்து நான் வந்து பேசிக்கிட்டேன். என்ன சொல்கிறது, ஒரு தனியாக வந்து புலம்பு விட்டுட்டானுங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து படத்துக்காக நான் வந்து என்ன சொல்கிறது, மலேசியாவில் இருக்கும்போது நிறையா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, என்னைய வந்து டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கு நான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கான டைமே இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து படத்துக்கு படம். ஏன்னா ஒன் மேன் ஷோ தான். என்ன சொல்கிறது, நானே தான் வந்து எடிட்டர்கிட்ட போகணும், நானே தான் வந்து ஃபீல்டுக்கு போகணும். ஸோ எல்லாமே நானே தான் வந்து மியூசிக் கம்போசர்கிட்ட போகணும். ஸோ இது எல்லாமே நானே பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. இங்கேருந்து கொழும்புலேருந்து ஜஃப்னா டு ட்ரிங்கோ டு கண்டி. ஸோ இப்படி தான் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்து ஒரு இப்படி வளம் வந்துக்கிட்டே ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக தெரிஞ்சது. கொழும்பு கண்டி இல்லை கொழும்பு யாழ்ப்பாணம், ட்ரிங்கோ யாழ்ப்பாணம். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இது ஆரம்பத்தில் வந்து நான் என்ன சொல்கிறது, படமாக ஒரு தியேட்டருக்கு கொண்டு வரதில் நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன். ஆனால் அந்த வெற்றி வந்து தனிப்பட்ட வெற்றி மட்டும்தான். அதை தாண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆளுங்களை நம்பினால அது வந்து எனக்கு தோல்வியை தான் வந்து கொடுத்துச்சு. என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாகவே. மற்றபடி இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற ப்ராஜெக்டில் எல்லாத்துலேயும் வந்து இதை ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு யார் கூட ஒர்க் பண்ணணும், யாரை எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஐ திங்க் அதனால தான் நான் எப்போதுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, படத்துக்கு வந்து பிகின்ஸ் அப்படின்ற ஆரம்பம்ன்ற பெயரை வந்து நான் வந்து வைப்பேன். அது வந்து எனக்கு அது என்னமோ தெரியல, ஷார்ட் ஃபிலிமில் கூட ரிவெஞ்ச் பிகின்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் வந்து இதுவே ஆரம்பம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட கம்ப்ளீட்டாகவே இருக்கிறது டைட்டில்ஸ் பொதுவாக. ஸோ அதனால் இது ஒரு படிப்பினையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டங்களில் வந்து மூவ் ஆன் ஆகிறது தான் பிளான். ஸோ முக்கியமாக நான் படத்தை பற்றி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. எல்லோரும் கட்டாயம் போயிட்டு தியேட்டரில் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு இதே வீடியோஸில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி என்னோடய சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு பர்சனலாக நீங்கள் சொல்லலாம், சஞ்சய் படம் நாங்கள் பார்த்தோம், இதில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் அடுத்த முறை பண்ணும்போது இப்படி நீங்கள் அது வந்து நிச்சயமாக சாதனை சொல்லலாம். பட் கட்டாயம் போய்ட்டு படத்தை பாருங்கள். என்ன சொல்கிறது, ஒரு க்ரைம் த்ரில்லராக உங்களுக்கு படம் வந்து நிச்சயமாக பிடிக்கும். நான் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். கட்டாயம் படத்தை பாருங்கன்னு ஃபோர்ஸ் தான் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இது வந்து இலங்கையில் எடுத்த ஒரு படம். நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ மக்களாகி நீங்கள் வந்து ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, வாட் எவர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் எங்கேருந்து கிடைப்பாங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இல்லை உங்கள் ஊரில் உள்ளவங்க மட்டும்தான். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு இயக்குனராக முதலீடு போட்டு கண்டியிலேருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கேன், இலங்கைக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் ஏகப்பட்ட பேர், ஒரு 100கணக்கான பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் வந்து சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த படத்தை போய்ட்டு தியேட்டரில் பார்த்தா தான் அடுத்த முறை வந்து நாங்கள் வந்து இன்னொரு படத்தை இயக்கக்கூடியதாக இருக்கும், அதுலேயும் வந்து நாங்கள் வந்து ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி நாங்கள் உங்கள் கடையில் தான் மளிகை சாமான் வாங்குகிறோம், இங்கே நோ லிமிட்டில் தான், இல்லை அதர் பிராண்ட் ஷாப்பில் தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வெளிநாட்டில் போய் உடுப்பு வாங்குறதுக்காக வெளிநாட்டுக்கு போகலே, ஸோ உங்கள் பக்கத்து சில்லறை கடையில் தான் நாங்கள் வாங்குறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், நீங்கள் போயிட்டு உங்கள் ஊரில் உள்ள பையன், உங்கள் நாட்டில் உள்ள ஒரு பையன் ஒரு படம் எடுத்திருக்கான், ஸோ அதை போயிட்டு பாருங்கள், பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. சரியா? ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் பார்க்காம அதை வந்து டேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த தடவை நிச்சயமாக அதை வந்து நான் வந்து திருத்திக் கொள்வேன். ஏன்னா திருத்தத்துக்கு நிறையா இருக்கேன். நான் படம் பண்ணி வந்து சில டிரெக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்தியன் டிரெக்டர்ஸ் சொல்லுவாங்க, நான் படம் பண்ண நான் அந்த படத்தை பார்க்க மாட்டேன், நான் இந்த படத்தை எப்படியும் ஒரு 100 தடவைக்கு மேலே நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். எடிட்டிங்லேருந்து சவுண்ட் இல்லாமல்
பண்ணி அப்புறம் மியூசிக்கோட அப்புறம் சவுண்ட்ஸு மிக்சிங் மாஸ்டரோட ஸோ கம்ப்ளீட்டாக நான் நிறைய தடவை படத்தை பார்த்துட்டேன். ஸோ எனக்கே நிறைய மிஸ்டேக் இருக்குது, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அதனால் அடுத்த முறை நிச்சயமாக அதை திருத்திப்பேன். ஸோ கட்டாயம் போய்ட்டு எல்லோரும் படத்தை பாருங்கள், சரியா? பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அதை தாண்டி படத்தை தாண்டி நான் வந்து இந்த இன்டர்வியூவில் வேறு பேசுகிறதுனா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேள்வி என்னென்னா, யார் சங்கர் சார் இல்லை கௌதம் மேனன் இவங்கெல்லாம் வந்து காசு கொடுக்க அந்த ப்ரொடியூசர்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க லைக்கா, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிரெக்டாக வந்து சொல்கிறாங்களான்னு தெரியல, என்னோட படத்தை ரிவ்யூ பண்ணுங்கலாம் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்தியன் படத்தை வந்து ரிவ்யூ பண்ணி போடுறீங்க, இந்தியன் பாட்டுக்கு டிக்டாக்ல ஆடுறீங்க. ஒரு பாட்டு ஷாயபி அபய் சங்கரா, ஸோ அவரோட பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து ரீல்ஸ்லாம் பண்ணி போடுறீங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு மியூசிக் வீடியோ வந்தால் உடனே வந்து நீங்கள் அப்படி மியூசிக் வீடியோ வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு படம் வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் நம்ம கம்ப்ளீட்டாக இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கோம். அந்த ஒரு பாட்டை வந்து பண்ணி போட்டால் ரீச் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு. எஸ், அஃப்கோர்ஸ். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்கிட்ட கேட்குறேன், இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இது கொஞ்சம் பண்ணி பேச. ஓகே ப்ரோ, நான் என்னோடய டீம்கிட்ட பேச சொல்கிறேன் ப்ரோ, இவ்வளோ தான் பட்ஜெட். ஓகே. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஜனநாயகன் வர்றதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரிவ்யூஸ் பண்ணி ஸ்ரீலங்கன் ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன், பண்ணி போட்டிருக்கீங்க. அந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு பேசினாரா இல்லை அந்த ஹீரோ உங்ககிட்ட பேசினாரான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் கேட்கும்போது ஒரு பேமெண்ட்டோடு தான் கேட்குறீங்க. ஸோ அது ஏன் தான் எனக்கு தெரியல, ஏன் தெரியல. ஓகே, மணி மைண்டட். பட் எனக்கு ஒரே கேள்வி, அவங்க உங்களுக்கு காசு கொடுத்தாங்களா, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பர்சனலாக சொல்லுங்கள், எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ரீல்ஸ், இப்போ நான் இது வரைக்கும் ஒரு 12 பாட்டுன்னு நினைக்கிறேன், 12 பாட்டு பண்ணி போட்டிருக்கேன். 12 பாட்டுலேயும் வந்து மலேசியாவில் வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குது. பட் இலங்கையில் இருக்க இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து ஒரு பாட்டுக்கு ரீல் பண்ணுறது வந்து நான் சொன்னேன், இந்த பாட்டுன்னு வந்திருக்கு, இதை பண்ணி போடுங்க, இல்லை ஒரு ஸ்டோரியில் சரி போடுங்கன்னா, இல்லை ப்ரோ சரி வராது அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு ரீல்ஸ் பண்ணி போடுறதுக்கும் ஒரு அமௌண்ட் 15,000 20,000 அப்படி தான் கேட்குறாங்க. அதான் கேட்குறேன். அந்த சாய்ன்றவர் இல்லை அனிருத் சாங், அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து டிரெக்டாக யுவன் சாங்லாம் டிரெக்டாக யாருமான் சாங்லாம் உங்களுக்கு டிரெக்டாக அவங்க சொல்கிறாங்களா, இந்த பண்ணி போடுங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் எங்கட ஸ்ரீலங்கா ப்ராடக்டை வந்து ஏன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த பாட்டு என்ன, ஓகே நீங்கள் பண்ணி போட 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 தான் ரீச் ஆகும். என்ன சொல்கிறது, உங்களுக்கு சில பேர் வந்து பாட்டு நல்லா இருக்கும், காசும் நல்லா இருக்கும், அவங்க வந்து காசு கொடுப்பாங்க, ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க, அப்போ அது ரீச் ஆகும் நிறைய பேர் பண்ணி போடுறதுனால. பட் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைப்பா, சுத்தமாக கையில் காசு இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பாட்டை இன்ஃப்ளூயன்சர் நாங்களாம் தேடி மெசேஜ் பண்ணி போட்டாலும் வந்து நீங்கள் பெருசாக ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்க. இதை வந்து ஹைலைட்டாக பண்ணி போடுங்க. உங்களுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலாக வந்து காசு கொடுக்குறாங்களா, அதனால தான் நீங்கள் அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, நாங்கள் வந்து உங்களை இப்போ நான் வந்து இந்தியாவில் போய்ட்டு ஒரு ரிவ்யூவர்கிட்டையோ இல்லை அங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையோ வந்து இன்ஃப்ளூயன்ஸர்கிட்டையோ நான் வந்து பேச மாட்டேன். நான் எங்கே கேட்பேன்னா, எங்கள் ஊரில் உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ்கிட்ட ரிவ்யூவர்ஸ்கிட்ட தான் வந்து நான் கேட்பேன், எங்கள் ப்ராடக்டை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல அங்கே உள்ளதை பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருக்கும் காசு தான் முக்கியம். பட் நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு 2-3 தடவை ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க. அப்படி இல்லையா, அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள். எடுத்த உடனே 15,000 20,000னா சுத்தமாக கையில் காசு இல்லை, சரியா? ஓகே, வேறு என்ன சொல்லணுன்னா, அடுத்து படம் பண்ண போகிறவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விடயம், கருத்து, அட்வைஸ் ஆலாம் நான் சொல்ல வரல. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சேர்கிற கூட்டம் இருக்குல்ல, நீங்கள் யார் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்கள் அவங்களோட சேர்றீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களை ரொம்ப புகழ்கிறாங்கன்னு வைங்களேன். சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார் நீ அவன் சரி சொன்னான்னா செவுட்டை பற்றி 2 போடுங்க, சரியா? போட்டுட்டு எனக்கு பேர் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு இல்லை நான் வயசில் மூத்தவனா இல்லை குறைஞ்சவனா, தம்பி அண்ணா
இல்லை பேர் இருக்குது, அவ்வளோதான். இந்த சார்னு சொல்லி அவன் சரி பேசினானா செவிட்டை பற்றி 2 போடுங்க. உங்களை புகழ்ந்து பேசினானா கிட்டத்திலே இருக்காதீங்க, சரியா? ஏன்னா உங்களை புகழ்றான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து உங்கள்கிட்ட இருந்து எதாவது சுரண்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறான், சரியா? என்ன சொல்கிறது? ஸோ இதை வந்து முக்கியமாக ஃபில்ம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து தலையில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா தலையில் எடுத்திங்கன்னா அவங்க வந்து தலையிலேருந்து மிளகா அரைக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு அரைச்சிட்டாங்க, நிறையாவே அரைச்சிருக்காங்க, இந்த இங்கெல்லாம் முடியெல்லாம் அரைச்சிருச்சு, சரியா? அதை தாண்டி என்ன சொல்கிறது, நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டேன். கடைசியாக வந்து வேறு சொல்கிறதா இருந்தால், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிலன் டாக்ஸ் நேயர்களுக்கு நான் மனசை விட்டு பேச சொன்னாங்க. நிச்சயமாக நான் வந்து பேசியிருக்கேன்னு நம்புகிறேன். வேறு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கா? ஓகே, ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே. அண்ட் சஹானா, தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லோரும் வந்து சிலன் டாக்ஸ் நேர்கள் அண்ட் அதர்ஸ் நான் இப்போ ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பீங்க நிறைய பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபேன்ஸாக இருக்கட்டும். ஃபேன்ஸெல்லாம் இருக்காங்களான்னு தெரியாது. ஓகே. ஸோ எல்லோரும் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் இவங்க வந்து போடுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மனசில் உள்ளதெல்லாம் சொல்லாமல் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கான பிளாட்ஃபார்மாக அது நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா டிவியில் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும், நான் இங்கே பேசுனது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சுட சுட உண்மையான சம்பவங்களை தெரிஞ்சுக்கணுமா, சிலன் டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் சஞ்சீவ். ப்ளீஸ்.